லவ் எப்படி இருக்கு? லவ் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி அப்புறம் இப்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு லவ். யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் சார் ஜாடையில வந்து பவி சார் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல இருந்து எல்லாருமே சூப்பரா இருக்கு. பவிஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நீட்ல இருந்து. புதுசா ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க புதுசா பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் படம் ரொம்ப லவ்லியா ரொம்ப சூப்பரா இருக்கு. பவிஷ் வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் வந்து ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க. பவிஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன படத்தை விட இந்த படத்துல ரொம்பவே பெட்டரா இருக்கு. ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் மியூசிக்கும் சரி டைரக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா மியூசிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கப்பிள்ஸா வந்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா உங்களுக்கே வரும். நிறைய லவ் படம் நம்ம பாத்துருக்கோம். ஆமா ஆமா, அதுல என்ன ஸ்பெசிபிக்கா இருக்கு என்ன சொல்லிருக்காங்க? அதான் அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, பசங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பசங்களுக்காக பொண்ணுங்களும் பண்றது. அது உங்களுக்கு என்ன இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய இருக்கு, புதுசா நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொன்னா இப்போ வெளியே லீக் ஆயிடும். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் அந்த படம், கனெக்ட் ஆகும். ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. லைட்டா அங்கங்க தனுஷ் சார் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. மத்தபடி டான்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஸ்பெஷலா வந்து இந்த படத்துல இருக்கு? நிறைய லவ் மூவிஸ் நம்ம நிறைய லவ் பார்த்திருக்கோம். லவ்னாலே வந்து காலங்காலமா பாக்குற ஒரு லவ் தான். இந்த படத்துல வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், விட்டு கொடுக்காத ஒரு விஷயம், ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ் இங்க புரிஞ்சிக்காம நம்ம பாட்டு நம்மளோட இதை மட்டும் திணிக்கிறோம் இங்க. அது மட்டும் இங்க அழகா சொல்லியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஹீரோ எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நிறைய வந்து தனுஷாரோட ரெசம்பிளன்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது. இந்த படத்துல அதெல்லாம் மாறி இருக்கா இல்ல எப்படி இருக்கு? இல்ல ரொம்ப எப்படி சொல்லணும்னா நேச்சுரல் ஆக்டிங்காவே இருக்கு ரெண்டு பேருக்குமே. சரி, இது அப்கமிங் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்ல, ரொம்ப ஒரு டேலண்டட் வெல் டு டூ ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. வி ஷுட் கை கொடுத்து அதை நம்மள வர வைக்கணும். ஆமா ஆமா, கிரெடிட் கார்டையுமே நம்ம டெய்லியும் சந்திக்கிறது தானே சார். இது நம்ம டே டு டே நம்ம வாழ்க்கையில வாங்குறது கடன், அது எப்படி இதாகுது. அப்படிதான் ஒரு ஃபேமிலி பெஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. நிறைய லவ் படம் நம்ம பாத்துருக்கோம். இது என்ன ஸ்பெஷலா இதுல என்ன இருக்கு? எதுக்காக பார்க்கணும்? இது டிஃபரெண்டா இருக்கு. அது நான் சஸ்பென்ஸா இருக்கும், அது பார்த்தா புரியும். அது ரொம்ப நாளுக்கு அப்புறமா லைக் ஃபுல்லா அந்த பிளட் ஷெட் வைலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ராம்காமா, இது வரைக்கும் அந்த ராம்காம்லாம் ரீசெண்டா சரியா போல. இது வந்து நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியா ஃபேமிலியோடயும் பாக்குற மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே வல்கராவோ எதுவுமே இல்லை. கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். லைக் யூஸ்வலான கதை தான் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அவங்க கொண்டு போன விதம் வந்து இந்த ஜென்ரேஷனோட நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரியா இருக்கு. எந்த இடத்துலயுமே அவுட் டேட்டடாவோ இல்ல இது என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. கண்டிப்பா எங்கேயுமே போர் அடிக்கல, ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம். ஆமா, ஸ்டோரி வைஸ் அதே ஸ்டோரி தான். 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளேல மாத்திருக்காங்க, அதுதான். அந்த ஹோல் டீம் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் படம் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். எல்லாரும் தியேட்டர் விசிட் பண்ணி படத்தை பாருங்க. இதுல எப்படி ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா, ஒருத்தர் எப்படி சொல்றது, உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலயும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ன்றது இந்த படத்து மூலியமா நம்ம தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஃபினான்ஸ் மூலியமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிஞ்சிருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான மூவி. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். நல்ல பக்கம் இருக்கு. படமே தெரிஞ்சு விட்டாங்க ப்ரோ. பாய்ஸை பத்தியும் கேர்ள்ஸை பத்தியும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ல இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு எல்லாம் எப்படி சொல்லணும்ன்றதை தெளிவா பண்ணிருக்காங்க. படம் வந்து ஹிட் ஆகும் கண்டிப்பா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஸ்பெசிபிக்கா? எனக்கு எல்லாமே பிடிச்சதான் ப்ரோ. அது ஒன்றும் வந்து இது பிடிக்கல அது எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் இருந்துக்கணும்ன்றத, மெயினா பணத்தை எப்படி சேமிக்கணும்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. படம் மூவி நல்லா இருந்துச்சு. அது இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருந்தாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா மூவில போய் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு ஸ்பெசிபிக்கா இந்த படத்துல? லவ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கேர்ளும் பாயும் சரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. மஸ்ட் ட்ரை பண்ணலாம்.
ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு செகண்ட் மூவி? ப்ரோ ஆக்சுவலி அவர் பார்க்கும்போது தனுஷ பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த வாய்ஸ்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல கொடுத்திருக்காரு. சோ மஸ்ட் ட்ரை. ஓவராலா என்ன மெசேஜ் சொல்ல வராங்க லவ்வர்ஸ்? ஆக்சுவலி ஓவராலா என்ன இதுல சொல்ல வராங்கன்னா, ஒரு பக்கம் ஆணதிகம்னு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பையன் பண்ற எந்த விஷயமும் ஒரு பொண்ணால பண்ண முடியாது லவ்லன்றது. அது உண்மைதான். ஒரு பையன் நமக்காக போடுற எஃபர்ட் கண்டிப்பா திரும்பி போட முடியாது. பட் இந்த படத்துல ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பையனுக்காக போடலாம், அந்த பையனுக்காக நினைச்சா கண்டிப்பா போடலான்றத சொல்லியிருக்காங்க. சோ நல்லா இருக்கு. லவ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வந்து சொல்றேன். லவ் வந்து இந்த படத்துல வந்து யூனிக்கா இருக்கு. பொண்ணு வந்து இவ்வளவு லவ் பண்ணுவாங்களா? அண்ட் மோஸ்ட்லி வந்து பையனுங்க தான் வந்து விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். போய் பொண்ணுங்களும் உண்மையா லவ் பண்ணுவாங்க. வந்து பாருங்க, தேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பசங்க தான் நிறைய வந்து பொண்ணுங்களாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து கதை சொல்லிட கூடாது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உண்மையான காதல்னு வந்து இப்போ வந்து நிறைய ஜென்சி கிட்ஸ்ன்னு இல்ல, அந்த காலத்துலதே ஒரு லவ்னா உண்மையா இருக்க மாட்டாங்கல்ல, ஆனா இந்த லவ் உண்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கதை வந்து இன்னும் நிறைய வரணும். ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? அவரோட செகண்ட் மூவி இது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல கொஞ்சம் பப்ளியா அவ்வளவு இருந்தாரு, சாக்லேட் பாய் மாதிரி இருந்தாரு. இதுல வந்து அப்படியே பிச்சு விளாசுறாரு. ரியலா ரியலா இருக்கு. அவர் பேசுறதுலாம் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு சண்டைலாம் வரும், நிறைய லவ்னா சண்டை வரும்ல, அந்த மாதிரி அவர் வந்து நல்லா திட்டுவாரு. எனக்கு இன்னும் இப்படிலாம் திட்டுவாரு அந்த மாதிரிலாம் இருக்கு. கட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க. உண்மையாவே லவ்வர்ஸ்லாம் அப்படிதான் பேசிப்பாங்க பப்ளிக்கா. அது வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு படம் பார்த்தேன்னா பைட்ஸ் கொடுக்கவே மாட்டேன். இந்த படம் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு படம், எல்லாரும் போய் பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இன்னும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா யோசிச்சிருக்காரு. டைரக்டருக்கு ரொம்ப பாராட்டணும். மகேஷ் புதுசர். ஸோ அந்த புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தனஞ்சயன் சாருக்கும் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இந்த டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த டைரக்ஷன் டீம் ஃபுல்லா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. கேமரா நல்லா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்றது, நீங்க தியேட்டர்ல பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ அந்த டீமுக்கு ஃபுல்லத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கெஸ், நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கரெக்டா கெஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இந்த படம் தான் பாக்குறீங்க? இல்ல அவ்வளவு தான பாத்துருக்கீங்க. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? நல்லா என்ன பிடிச்சிருக்கு படத்துல? இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு.